வார்த்தையை நாளை கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்ம கொடுத்த அந்த சங்கீதம் 37 நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளும். பக்கம் 692. எல்லாரும் எடுத்துக்கொள்ளவும். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அன்பும் கிருபம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உடைய சமூகத்தில் வருகிறேன். இந்த வசனத்தை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த மாதம் எங்களுக்கு இதை வாக்குத்தத்தமாக கொடுத்து ஆண்டவரே எங்களோடு பேசிக்கொண்டு வருகிறேன். இப்போதும் இதை தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து நீர் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிற வார்த்தைகளை சொல்ல அடையினை மறைத்து வெளிப்படும். என்னோடு எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்தமாக அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த பூமியை இடத்தை எதை சுதந்திரித்துக் கொண்டாலும் யாரால் அதை சுதந்திரிக்க முடியும்னா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களால் தான் சுதந்திரிக்க முடியும் என்று கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணி அந்த தொடர்ச்சியாக முதல் வாரம் கர்த்தர் நமக்கு சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் பேசினார். இரண்டாவது செய்தியாக கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் பேசினார். மூன்றாவது வாரம் பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று நாம் பார்த்தோம். நாலாவது வாரம் இதே வார்த்தையில் அவராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார் என்ற வார்த்தையை பாஸ்டர் மூலியமாக கேட்டீங்க. இன்று ஆண்டவர் கொடுத்த இதே சங்கீதத்தை என்னோட கூட இந்த நீங்கள் 11ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் அந்த முதல் குறிப்பிலேயே அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் என்னோடு கூட மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் பக்கம் 31 அதில் நீங்கள் 4ஆம் வசனத்துலேருந்து நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம். இந்த சாந்த குணம் உள்ள இந்த ராஜா குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். பாருங்கள், எல்லாம் எடுத்துக்கிட்டிங்களா? பக்கம் 31 மத்தேயு சுவிசேஷம் 21 4ஆவது வசனத்தை வாசிக்க போகிறோம். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்துக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசுவை தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவர்கள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்மடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்கு பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். ஹல்லேலூயா. அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார். இந்த செய்தி வார்த்தை உலகெங்கும் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சாந்த குணம் உள்ள அந்த ராஜா யார் அப்படின்னா, நான் சொன்ன செய்தி தலைப்பு இதுதான், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை உயர்த்தக்கொள்வார். அப்போது அவர் யார் அப்படின்னா, அதோட அதில் வர ஒரு குறிப்பு என்னன்னா, மத்தேயு 21:4 சொல்லப்பட்டிருக்கு, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ஹல்லேலூயா. முதல் குறிப்பு, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். சொல்லுங்க, உன் ராஜா அந்த பாருங்க, 4ஆம் வசனம் பாருங்க, உன் ராஜா கீழே பாருங்க, உன்னிடத்தில் வருகிறார். உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். பாருங்க, பொதுவாகவே நம்முடைய ராஜாலாம் எப்படி வருவாங்க? இப்போ இருக்கிற ராஜாக்கள் இருந்தாங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய காரில் வருவாங்க. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் மாற்றும் போது ஒரு பெரிய கார், அந்த காரில் வந்து பழைய புது பிரசிடென்ட் இறங்கி வந்து
பழைய பிரசிடண்ட்டை காரில் ஏற்றிட்டு அவர் டாட்டா காமிச்சு அனுப்புவார். பெரிய கார் இருக்கும். அந்த காலத்தில் ராஜாலாம் எதில் வருவாங்கன்னா குதிரையில் வருவாங்க. இல்லை, நமக்கு தெரிஞ்சு குதிரையில் வருவாங்க. அப்படிதான் நம்மளாம் பார்த்துருக்கோம். எந்த ராஜாவது கழுதில் வந்திருக்காங்க சொல்லுங்கள்? எந்த ராஜாவும் கழுதில் வந்தது நம்ம பார்த்ததில்லை. நானும் எந்த படத்துலேயும் கழுதில் ராஜாவது நான் பார்த்ததில்லை. ஸோ ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு ராஜாவாக இருந்து அவர் எதில் வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கழுதை மேலே இதோ உன் ராஜா உன் சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேல் கழுத குட்டியாகிய மரியை மேலும் ஏறி கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்துக்கு சொல்லுங்க. அந்த இடத்துல அந்த வசனத்தையே பாருங்க, அதுக்குள்ளே எவ்வளோ அடங்கி இருக்கு பாருங்க. அதில் ஒவ்வொன்றா நம்ம எடுக்க போகிறோம். இதோ உன் ராஜா, நான் சொன்ன செய்தி, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். சொல்லுங்க, உன் ராஜா இடத்துல நம்ம இடத்துல எப்படி வராருன்னா ரொம்ப தாழ்மையாக வராது, சாந்தமாக வராது. ஏன் நம்மளை மிரட்டுற மாதிரி குதிரையில் வரல, பைக்கில் வரல, சில பேர் பெரிய கார்லாம் வராங்க. பொதுவாகவே நம்ம சொல்லுவோம், ஒரு நல்ல வசதி எவ்வளோன்னு, ஏன்பா உனக்கு இருக்கிற வசதி நீ ஏன்பா நடந்து வர சொல்லுவோமா இல்லையா? சில்லு கஞ்சா மூட்டி அது செலவு பண்ணாது, அது காசு இருந்தால் கூட ஆட்டோலையோ அதெல்லாம் போகாது, அது விடுங்க, அதை பற்றி பேசல. ஆனால் பொதுவாகவே நம்ம சொல்லுவோம், நல்ல வசதி உள்ளவங்கள பார்த்தா நான் சொல்லுவோம், ஏப்பா நீ ஏப்பா நடந்து வந்த, உனக்கு இருக்கிற வசதிக்கு ஒரு காரில் வரலாமே, இல்லை ஒரு பைக்கில் வரலாமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது நம்முடைய ஆண்டவர் பாருங்கள், நம்மக்கிட்ட எப்படி வந்தார், ரொம்ப சாந்தமாக வந்தார், ரொம்ப தாழ்மையாக வந்தார். நம்ம இடத்துல அவர் நம்மளை என்ன, அதாவது உன் ராஜா உன்னிடத்துல என்ன சொல்லப்படுது, நம்ம சீயோன் குமாரத்தை அப்படின்னு சொல்கிற பாருங்க. அப்போ கழுதையில் தாழ்மையாக வருகிற அந்த ஆண்டவன் நம்மளெல்லாம் பார்த்து குமாரத்தி என்றார். சீயோன் குமாரத்தி அப்படின்னா பொதுவாக நம்ம எல்லாருமே அவருடைய மனவாட்டியாக இருக்கும். நம்ம எல்லாம் யாருன்னா மனவாட்டியாக இருக்கும். ஸோ அதனால் சீயோன் குமாரத்தி என்று அதை ஒப்பிட்டுறாரு. சபை ஒரு மனவாட்டி தான். சபையில் ஆணும் பெண்ணும் எல்லாருமே யார் தான், இயேசு தான் மனவாளர், நம்மலாம் மனவாட்டி. அந்த சத்தியத்தை எப்பவுமே தெரிஞ்சுங்க. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கல்யாண வீட்டு விருந்துக்காக காத்து இருக்கிறோம். அவர் வரும்போது நம்மளை அவருடைய மனவாட்டியாக நம்மளை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். சுத்த கன்னிகையாக பரிசுத்த கன்னிகையாக மனவிலக்கை ஏற்படுது. அப்போது அதில் சொல்லப்பட்ட குமாரத்தி அப்படின்னா அந்த ஸ்லாக்கியத்தை நம்ம எப்படி பெற்றோம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இல்லையா? அந்த ஸ்லாக்கியத்தை நம்ம எப்படி பெற்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 1:12-13 அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதில் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. இன்னொரு இல்லை சன்ஸ் இல்லை டாட்டர்ஸ், அந்த அதிகாரத்தை அவரை ஏற்றுக்கொண்டாதான் கிடைக்கும். அது மாதிரி 13 ஞானசாரம் எடுத்தாதான் அந்த பாக்கியம் கிடைக்குமா சொல்லுங்க? ஞானசாரம் எடுத்தவங்கலாம் சத்தவே காது இல்லையா? ஞானசாரம் எடுத்தால் நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக குமாரனாக குமாரத்தியாக நமக்கு கிடைக்கிற அந்த ஸ்லாக்கியத்தை கிடைத்தார். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் வேற நியாயப்பிரமாண காலத்தில் இருக்கீங்க, அது ஒன்லி ஃபார் ஜூஸ் தம்முடைய சொந்தத்திலே வந்தால் சொந்தமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ரட்சிப்பது உலக உள்ள எல்லா மக்களுக்கும். கர்த்தர் ரட்சிப்பு யூதன் வழியாக வந்ததுனால அவர் அந்த வழியாக வந்தார். ஆனால் எல்லா மனிதருக்கும் அவர் ரட்சிப்பு உண்டாக்குறார். அவர் உலக ரட்சகர். சொல்லுங்க, உலக ரட்சகர். அதனால நீ சொல்றாங்க இயேசு தான் கிறிஸ்தவுக்கு அப்படின்றாங்க. இல்லை, இயேசு ஒவ்வொரு ஆத்மாவும். அதுதான் அருமையான அண்ணன் ஜான் ஜோசப் அண்ணன் அவருடைய மினிஸ்ட்ரிக்கு பேரை வச்சது கிரைஸ்ட் ஃபார் எவ்ரி சோல். கிறிஸ்து ஒவ்வொரு ஆத்மாவுக்கும். நாங்கள் அல்லலையா சொல்ல மாட்டீங்க, என் ஆத்மா தப்பிச்சதுப்பா போதும் அப்படின்னு இருக்காதீங்க. எல்லா ஆத்மாவும் அதான் சொல்லுது. அவர் தாமதிக்கிறார் என்று அநேகர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வாக்குத்தை குறித்து தாமதியாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்றது தாமதிக்காது. நீங்கள் 1 பேதுருவில் பார்க்கலாம்ல, 2 பேதுருவில் இருக்கு வாசிக்கலாம். அதில் அப்போ ஏன் அவர் இன்னும் வரமாட்டார் அப்படின்னு ஏன் தாமதிக்கிறார்? எல்லாரும் மனம் திரும்ப எதிர்பார்க்குறாரு. அதனால் நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டு இன்னும் சிலர் ஏற்றுக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் என்னதான் செய்ய, ஞானசம் எடுக்காமல் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாக ஏற்றுக்கொண்டு அடுத்த ஸ்டெப்பு ஞானசம் எடுத்த அத்தனை பேருடைய மகளாக நமக்கு என்ன கொடுத்துருக்காரு சொல்ல மாட்டேங்க, அதிகாரம் கொடுத்துருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஆமாங்க, எங்கள் வீட்டில் என் புருஷன் மேலே எனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்ட்டீங்களா? அதிகாரம் கொடுத்துருக்கிறார்.
அதிகாரம் கொடுத்துருக்கிறார். ஸோ ரைட்ஸ் வந்து ரொம்ப ஈக்குவலுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரைட்ஸ் என்று சில எல்லாம் பாஸ்டே சொல்லிட்டாரு, உங்கள் மேலே அதிகாரம் பண்ணுறேன், வீட்டில் போய் சண்டை என்ன பண்ணுறாதீங்க. ஒரு வார்த்தையை ரொம்ப கேர்ஃபுல்லாக பேச வேண்டியது இருக்குது. பாஸ்டர் ரைட்ஸ் கொடுத்தாரு, உன்னை வச்சு வாங்கிறேன் அப்படிலாம் சொல்லி கேர்ஃபுல்லாக பண்ணாதீங்க. 2 பேரும் கிறிஸ்துக்குள்ள ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, போத் ஆர் ஈவன் அண்ட் ஈக்குவல். நம்முடைய கல்ச்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். கத்தனை ஸ்தோத்திரம், நம்ம தமிழ்நாட்டில் பிறந்துட்டோம். இதே அமெரிக்கா வந்து வச்சிங்களேன், 2 பேரும் ஒன்று சேருவாங்க, 2 பேரும் பணம் போட்டு வீட்டு எடுப்பாங்க, 2 பேரும் பணம் போட்டு சாப்பிடுவாங்க, 2 பேரும் பணம் போட்டு செலவு போடுவாங்க, 2 பேரும் பணம் போட்டு வாங்குவாங்க. பிரியும் போதும் 2 பேரும் என்னெல்லாம் எல்லாம் பிரித்து இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இது இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீ இதத்துக்கு பிரிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி சொல்ல பிரிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம கல்ச்சர் அப்படி இல்லை. கடைசி வைக்கிறது கணவனை கண்கண்ட தெய்வமாக ஒரே மனைவியோட ஒரே கணவரோட வாழ்தான் நம்முடைய கல்ச்சர். அதனால் நீங்கள் கொடுன்னு நம்ம கேட்கறது இல்லை. ஸோ அதோட அன்பு தான், நம்ம அன்பு தான் விதைக்கிறோம். கதை சொல்லப்போ குமாரனாக ஐ எம் கம்மிங் பேக் டு குமாரனாக குமாரத்தியாக வருவதற்கு மூழ்கி நான் அதான் சொல்லுவேன், 10வது படித்து முடித்த உடனே அவனை கொண்டு போய் என்ன பண்ணுறேங்க, முக்கிடுங்கன்ற நான் தலை கொடுத்துருங்க. கொடுத்து அவனை திருவந்து எடுக்க வைங்க. ஒவ்வொரு மாதமும் கற்று அவன் உணர்வு வரும், பயம் வரும், பழகிடுவான், தெரிஞ்சிடும். அவனுக்கு ஆண்டு மேலே அன்பு வந்துடும், ஆண்டு மேலே லவ் வந்துடும். புரியுங்களா? இல்லைன்னா வெளியேருந்துலாம் லவ்லாம் வந்துடும். இந்த உலகம் பயங்கரமான, நீங்களாம் எப்படி தெரில, நான்லாம் 3வது படிக்கும் போதே லவ் பண்ணேன். எஸ்கியூஸ் மீ மன்னிச்சிருக்கேன் இந்தாடா அப்படின்னு நிறைய விஷயம் நான் சொல்கிறது இல்லை, ஏன்னா தெரியாது. என் தங்கச்சி சொல்லுவோம், ஐயோ எனக்கு பயமாக இருக்கு, என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு தெரியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்மளை அவர் லவ் பண்ணுறார். அல்லேலூயா, நம்ம அவரை லவ் பண்ணுறோம். ரோமர் 5:5 தேவ ஆவி நம்முடைய இதயத்தில் ஊற்றப்பட்டது. ஸோ அவர் அந்த லவ் தான் நிரந்தரமான லவ். நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் எதை வேணால் இழப்பேன், இயேசுவின் அன்பை மட்டும் இழக்க மாட்டேன். பவுல் தான் சொன்னார், இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? சாரி, அவ்வளோ அன்பு அவர் மேலே. ஸோ அதனால் நம்ம கடைசி வரைக்கும் என்னதான் நம்மளை காப்பாற்றோம் அப்படின்னா அன்பு தான். நம்ம மகனாக இருந்துட்டு அன்பை நேசிக்கணும். என்ன அர்த்தம்? நீ எனக்கு பிள்ளையாந்து நடா பிரயோஜனம், அப்பாவை நேசிக்கிறியா அம்மாவை நேசிக்கிறியா அப்படின்னு கேட்கணும்ல. பிள்ளையாக இருந்தால் நேசிக்கணும், பிள்ளையும் நேசிக்கணும். 2 பக்கம் இருக்கு. பிள்ளையும் நேசிக்கணும், பிள்ளையும் நேசிக்கணும். அதான் நேசம். நான் எதுக்கு நேசிக்கணும், நீ பெத்த நேசி அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாம் பக்கத்தில் விழிப்பாக இருக்காங்களா பாருங்க. அப்போது அந்த குமாரத்தியாக நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ராஜா நம்மிடத்தில் வந்ததுனால நம்ம ஏற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. அந்த ராஜா நம்மிடத்தில் வந்தார். உன் ராஜா உன்னிடத்தில் வருது. எதுக்கு வந்தார்னா, நம்ம அவருடைய மகளாக நம்ம வரும்படியாக வந்தார். அவரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அந்த வசனம் பார்த்தா ஏற்றுக்கொண்ட அப்படின்னு தான் இருக்கும். அந்த யோவான் 1:12 ஏற்றுக்கொண்ட அப்படி இருக்கும். இன்னொன்று பாருங்கள், 2வது ஒரு வார்த்தை பாருங்கள், நீங்கள் 2 Corinthians 6:18 பார்த்தீங்கன்னா பக்கம் 250 அங்கே ஒரு ஏற்றுக்கொண்ட ஒரு அர்த்தம் இருக்கு பாருங்கள். அதையும் அப்படி காமிச்சிட்டு அப்படி நம்ம போகலாம். பாருங்க, நீ நிறைய சொல்ல வேண்டியது நான் டக்கு அவசியம் பாருங்க. அதில் பாருங்க, அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் பாருங்க. நான் ஏற்றுக்கொண்டுப்பா, நான் ஏற்றுக்கொண்டு எதிர்ப்பு கருத்து ஏற்றுக்கொண்டீங்க கைத்த ஒரு அழியா சொல்லுங்கள ஏங்க சத்தமாக வராத. ஏன்னா பாஸ்ட் அடுத்தது என்ன வச்சுக்கன்னு தெரியாது. இல்லை தைரியமாக கை தூக்கிங்க. நான் ஏற்றுக்கொண்டேன் சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொண்டேன். நாம் ஏற்றுக்கொண்டது ரொம்ப ஈஸி, நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது. ஆனால் நம்ம அவர் ஏற்றுக்கொள்ளணும். எப்படி? உங்களை அவர் ஏற்றுக்கொள்ளணும். என்னவா? மகனாக மகளாக அவர் நம்மளை மகனாக மகளை ஏற்றுக்கொள்ளணும்னா நம்முடைய ஜீவன் எப்படி இருக்கணும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த அதிகாரத்தை இந்த வாசித்த நீங்கள் 13 நீங்கள் 18 வாசிச்சீங்கன்னா நாம் எப்படி இருக்க வேண்டும்னா இந்த வசனப்படி இருந்தோம்னா அவர் நம்ம ஏற்றுக்கொள்ளுவார். அவிசுவாசம் பிரியக்கூடாது, அசுத்தமான தொடக்கூடாது, விக்கிரகங்களுக்கு செயல்படக்கூடாது. இப்படிலாம் நம்ம இருந்தோம்னா அப்போது அவர் என்ன பண்ணுவாராம்? நம்மளை ஏற்றுக்கொண்டு நமக்கு பிதாவாக இருப்பார். நாம் அவருக்கு குமாரும் குமாரத்தையாக. அதனால ஏற்றுக்கிறப்பா இருப்பாங்கப்பா, ஏற்றுக்கொண்டப்பா. அடுத்தபடி ஒன்று இருக்கு, அவர் உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு நீ என்ன செய்யணுன்றது செய்யணும் அப்படின்னு நாங்கள் பொதுவாக பேப்டிஸ்ட் பேசுவோம். ஸோ இப்போ அதெல்லாம்
நடக்குதான்னு தெரியல. அப்படி சொல்லும் போது தான் அடுத்தபடி கர்த்தர் என்னை மகனாக மகளை ஏற்று. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு போய் தீர்க்கதரிசனம் கேட்பேன். ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை ராஜேஷ் அக்காட்ட போய் கேட்பேன், ஐயா ஆண்டவர் இந்த வாரம் நான் எப்படி இருந்தேன், வெள்ளிக்கிழமை எப்படி இருந்தேன், நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களா, ஜீவன் கரெக்டாக இருந்ததா அப்படின்னு போய் கேட்பேன். நல்ல சந்தோஷமான வார்த்தை சொன்னப்பா, கர்த்தர் நம்மளை அங்கீகரிச்சிட்டாருப்பா, கூட இருந்தாருப்பா. ஒரு வாட்டி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, ரொம்ப நெகட்டிவான வேர்டு. நான் அப்படியே உடஞ்சி போயிட்டேன். என்ன ஆண்டவரே, நான் அப்படி இல்லையே, அந்த மாதிரி ஒரு வார்த்தை எனக்கு ஆனாலும் சொல்லி ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். அப்புறம் ஆண்டு சொல்ல, என்ன நீ ஒவ்வொரு போய் தீர்க்கதரிசனம் கேட்டுருக்க, உட்காந்து பைபிளை படி, மத்தேயு 5, 6, 7 உட்காந்து படி, அந்த 3 அதிகாரமாக வாழ்க்கை இருக்கான்னு பாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. ஸோ அதனால் ஏன்னா எல்லாரும் மாம்சத்தில் திடீர்னு வாயில் என்ன வார்த்தைகள் வரும். ஒரு பொன்னம்மா ஆண்டி வீட்டில் இருக்கும்போது ஒரு சகோதரியை கூப்பிட்டு வந்தான் அவங்க அம்மா. அவர் அந்த பொண்ணு லவ் பண்ணிச்சான். நான் ஆண்டி பார்க்க போயிருந்தேன். அப்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜாம் பண்ண சொல்லி இருங்க, ஆண்டி ஏன் மேலே தள்ளி விட்டான், இருங்க வால் வந்திருக்காரு, அவர் ஜாமம். ஏன் ஆண்டி நீங்கள் ஜோமோ, உங்கள் ஆத்தமா நீங்கள் ஜோமோ, இல்லைப்பா நீ ஜோமோ, ரொம்ப இக்கட்டமான சூழ்நிலைப்பா, ஜோமோல பார்க்கலாம். என்ன விஷயம் கேட்டேன். இல்லை லவ் பண்ணிட்டாரு, ஆனால் வேற ஒரு பொண்ணை பார்த்து மாப்பிள்ளை கல்யாணம் ஆக போகுது இந்த வாரத்தில், எப்படியாவது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஜோம் பண்ணுறாங்க. அதுக்கு வெளிப்பாடு பெற்றுக் கொடுங்க, நான் தான் அவனுடைய மனைவியாக இருப்பேன் அப்படின்ட்டு. நான் பார்த்தேன், ஆண்டி என்ன ஆண்டி, நான் ஒரு பேச்சுலர், அட்லீஸ்ட் கடையில் கூட ஒரு அனுபவம் இருக்கும், நானே ஒரு பேச்சுலர், நீங்கள் என்ன ஆண்டி அப்படின்னு. ஜோம் பண்ணோம் கர்த்தர் பேசுவார். நான் ஜோம் பண்ணிட்டு கர்த்தர் சுத்தமான வாய்க்க செய்யுங்கப்பா, மகளுக்கு எது ஹெல்ப் பண்ணுங்கப்பா. ஆண்டி பக்கத்து வந்து உன்னை கிடைக்கும் கூடும் சொல்லுன்றாங்க. கிடைக்காது கூடாது, சும்மா இருங்க ஜோம் பண்ணி. அப்போது சாதகமாக நம்ம ஜோம் பண்ணி சொல்ல முடியாது, புரியுதா? உனக்கு கிடைக்காது சொல்ல முடியாது. அதனால் அதான் சொல்லுவாங்க, வெள்ளம் ஏற்ற வீக்கம்னு. நீ பார்க்கும் போதே உனக்கு ஓகேவா தகுதி பாரு, என்னை பார்த்தா பார்க்காத, கர்த்தர் பார்க்கணும். ஹல்லேலூயா. சரி பார்த்துட்டியா, சரண்டர் ஆகிடு, அப்போ கொஞ்சம் சமாதானமாக போவோம். அப்புறமே ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் பேசினா அது வண்டி ஓடாது. கர்த்தர் சோதரம். அப்போது நம்ம எப்படி இருக்கணும்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும், ஆண்டவரே நீங்கள் என்னை மகனாக, நான் ஏற்றுக்கொண்டேன், நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்றுக்கொள்வேன் கர்த்தர் சொல்லலாமே. மறந்துடாதீங்க, என்னென்ன வருவரை ஒருபோதும் பொறுமே தந்து. 34ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், யோவான் 4:18. என்னண்டே ஒருவரை ஒருபோதும் பொறுமை. அவர் அண்ண வரும்போது எப்படி வரணும்னா, ஆண்டவரே நான் ஒரு பாவியாக இருக்கிறப்பா, கலவை மேலே கிருவியாக இருக்கு, கர்த்தர் மன்னிப்பார், ஏற்றுக்கொள்வார். அவர் பிரியமாக நடக்கும்போது கர்த்தர் பிரியப்படுது. ஆமே. அந்த ப்ராசஸ் எடுக்கணும். ஆண்டவர் நான் ஏற்றுக்கொண்டேன், என்னையும் அவர் என்னை தள்ளிடக்கூடாது, ஆண்டவர் தள்ளிடக்கூடாது. அதை ரொம்ப கேர்ஃபுல், என்ன கர்த்தர் தள்ளிடக்கூடாது. அவனோட ஆண்டவர் தள்ளிட்டார் பாருங்க. ஆபேலும் காயினும் இருக்கும்போது ஆபேலில் ஏற்றுக்கொண்டா காயினை தள்ளிட்டார். நம்ம தள்ளிடக்கூடாது. தெரியாமல் ஏதாவது நான் தப்பு பண்ணிட்டோம்னா ஓகே, அப்புறம் தெரிஞ்சிச்சுன்னா மனசா பண்ணலாம், கர்த்தர் மன்னிச்சிடுவார். அதான் தெரிஞ்சு இது செய்தால் கர்த்தர் நம்ம விட்டு போயிடுவாரே அப்படின்னு தெரிஞ்சு செய்யக்கூடாது. அதுதான் ரொம்ப கான்சியஸான லைஃப். கிறிஸ்டின் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப்ன்றது ஒரு கான்சியஸான லைஃப். அது வாரன்னா சண்டைனா குழி போகிறது இல்லை. அப்பா நான் அவருடைய மகன்பா, அவருடைய பையன், நான் எங்கள் அம்மா பேர் கெடுதோ இல்லையோ அவர் பேர் கிடக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒவ்வொருத்தரும் வாழ்ந்தாங்கன்னா கர்த்தருடைய பேர் ஒருபோதும் கெடாது, அவர் பேர் மகிமைப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அது ஏன் ஆண்டவர் பேர் மகிமைப்பட மாட்டேங்குது, ஏன் இன்னைக்கு உலகம் முழுவதும் ரட்சிப்பு வர மாட்டேங்குதுன்னா, ஏற்றுக்கொண்டேன்றாங்க. ஆனால் அவர் ஏற்றுக்கொண்ட மாதிரி யாரும் வாழ மாட்டுறாங்க. அதனால ரிசல்ட் இல்லை, ஜனங்க மனம் மாற மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இப்போ அவரை ஏற்றுக்கொண்டு மகனாக நம்ம ஏற்றுக்கொள்வது மட்டும் இல்லை, நம்மை அவர் மகனாக மகளை ஏற்றுக்கொள்ள வாழ்க்கை வாழ்வோம். மூணாவதாக அந்த முதல் குறிப்பில் உன் ராஜா ஒன்றத்தில் வருகிறார். அதில் பார்த்தீங்கன்னா மத்திய 25 நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா பக்கம் புதிய ஏற்பாடில் 38 வாசிங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவிட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். மூணாவதாக நம்மலாம் என்னன்னா, நம்மளாம் புத்தி உள்ள கன்னிகையாக இருக்கிறோம். நம்மளாம் நான் மணவாள வரப்போகிறேன், ராஜா வரப்போகிறேன். அப்போது நம்ம விழிப்பாக இருக்கிறதுக்கு புத்தி உள்ள கன்னிகையாக அடுத்த ஸ்டெப் என்னன்னா, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா
புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவிட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், என்னையோ கூட கொண்டு போகவில்லை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன இல்லை, எண்ணெய் இல்லை, எண்ணெய் இல்லை, எண்ணெய் இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, எண்ணெய் இல்லை, எண்ணெய் இல்லை. அந்த எண்ணெய்க்காக ஏதாவது பேசப்படுறாங்களா? இன்னும் அதை பற்றி அதோட அருமையே தெரியல. வீட்டில் போனால் என்ன இல்லை, சோறு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, என்ன இல்லை, பணம் இல்லைன்றாங்க. ஆனால் என்ன இருக்கணும், எண்ணெய் இருக்கணும். அந்த எண்ணெய் இணைத்து இல்லை, எண்ணெய் இருக்கிற அந்த ஒரு அனுபவமே வேறு. அதனால அருமையான ஒரு பாட்டு சொல்லுவோம், எண்ணெய் பூசி காயங்கள் ஆற்றியே, தாசரசத்தால் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் என்பார், எரிகோ நகர் வீதி நதிரே. சொல்லுங்க, என்னை பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சரசத்தால் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் அன்பாய், எரிகோ நகர் வீதி நதிரே. என்ன நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்ன நல்ல இயேசு என் உள்ளம், என்ன நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்னென்னும் என் சிந்தை கவர்ந்தார். சிந்தை நிறைந்தார், சிந்தை கவர்ந்தார், என்னை பூசி காயங்களை ஆற்றார். நீ நிறைய பேர் காயப்பட்டு இருக்கிறாங்க. பாவம், காயப்பட்டு நல்ல காலம் யாரும் காயப்பட்டு புகை விட்டு ஆட்டாதீங்க, சந்தோஷம். சில புகை விட்டு ஆட்டுறாங்க காயப்பட்டு, சில குடிச்சு ஆட்டுறாங்க காயப்பட்டு, அதெல்லாம் பண்ணிடாதீங்க. ஒரே ஒரு காயத்தை ஆட்டுறது அவருடைய எண்ணெய் தேவை. ஹல்லேலூயா, அவருடைய அபிஷேகம் தேவை. அது இருந்ததுன்னா தாவீதை போல சங்கீதம் 23:5, எவர் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியா பண்ணி சத்துருக்கு முன்பாக எனக்கு பந்தி ஆயத்தப்படுத்துவார். அந்த அனுபவத்தை அந்த எண்ணெய் தான். அதனால என்ன எப்படிங்க அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுது? அபிஷேகம் பெறாதவங்க, எண்ணெய் இல்லாதவங்க அதுக்காக முயற்சி எடுங்க. சும்மா சும்மா அப்படியே வந்தம் போன்னு இருக்காதீங்க. அபிஷேகம் பெறாம கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியாது. அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உன்னிடத்துல வரும்போது நீ பவர் அடைந்து நீ எப்படி இருப்ப, சாட்சியா இருப்ப எங்கெல்லாம். அப்போ அந்த அபிஷேகம் வேணும். சில அபிஷேகம் பெற்ற அதோட நாலு எடுக்கும் போது தனி வீட்டில் பெற்றதோடு சரி. சபையில் அபிஷேகம் வீட்டில் இங்கேயே பேச மாட்டாங்க, எங்கேருந்து வீட்டில் பேச போகிறாங்க. அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பு பெற்றவங்க அந்த அபிஷேகத்தை பெறணும். ஆண்ட கேளுங்க, ஆண்டவரே ஓசன்னா இந்த குருத்தோள் ஞாயிறு என்கிட்ட வர ராஜாவே, அந்ததோ உன் ராஜா உன்னது வருவாங்க வந்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்கணும்? அது எங்க நான் மூலமாக கடன் கிட்ட தரமாட்டேன்னு ஒரு வீடு மாற்ற கடன் கேட்குறேன்னு யாரும் நினைக்காதீங்க. நீடித்த வாழ்நாளே வேணும்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் அவர் கொடுக்குறது. அவர் முன்னாடியே முடிச்சு வச்சுட்டாரு. நீ எவ்வளோ நாள் இருக்குன்னு அவருக்கு தெரியும். அதனால் நீங்கள் அடிச்சு வாயில சொல்லுங்கள், இங்கேருந்து அவர் இல்லாமல் சொல்லுங்கள். என்ன கேட்கணும்னா என்ன கேட்கணும். அல்லேலூயா, என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ண ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் வெளிப்படத்தில் எடுத்து பாருங்கள், அது ஆண்டவர் சொல்லி கேட்பாங்க. அந்த அபிஷேகம் பெற்றதானே நம்மலாம் யாராக இருப்போமா, நம்ம ராஜாக்களாக ஆசை இருப்போங்க. நீ போய் என்னடா நீ எப்போ பார்த்தாலும் இன்னும் பூஜா வேலையே செய்யுங்க, திட்டாதீங்க. பூஜா வேலை செய்து அப்பா ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி. ஆனால் அபிஷேகம் பெற வாசிங்க, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். முதல்ல ராஜா வீட்டுக்குள்ள எப்படி இருப்பான்? அடுத்தது ராஜா தாங்க இருப்பான். ராஜா வீட்டுக்குள்ள அடுத்து மந்திரியை கீழே போக முடியாது. அப்போ அந்த ராஜா நம்மிடத்த வர ராஜா, அவர் நமக்கு அபிஷேகம் தந்து நம்மளை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அவர் நம்ம ஆசாரியாக பயன்படுத்த, ஊழிய செய்ய பயன்படுத்த. அப்போ அந்த அபிஷேகம் இருந்தால் தான் நம்மளை என்ன பண்ணோம்னா காயங்கள் ஆற்றும், தேற்றும், கூட இருந்து வழி நடத்தும். அந்த லெவலே வேற மாதிரி. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அபிஷேகம் கொடுத்து போங்க.
எங்கேயா டேரி மீட்டிங்னா தயவுசெய்து போங்க. நான் சொல்லி பார்த்தேன், இங்கே வரமாட்டேங்க, நான் வைக்கிறது இல்லை. நான் எதுக்கு வந்து தொண்டை கீழே கத்தி அர்த்தம் நான் பேசணுங்க. அதனால் நீங்கள் உள்ள ஒரு லீவ், கவர்மெண்ட் லீவ் இருந்தால் எல்லாம் ஒன்று சேர்ந்து சொல்லுங்கள். நாங்கள்லாம் இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் லீவ், ஒரு ஸ்பெஷல் டேரி மீட்டிங் வைங்க சொல்லுங்கள். நான் வந்து வைக்கிறோம், April 14 கூட கவர்மெண்ட் ஹாலிடே தான், சொல்லுங்கள், வச்சிடலாம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வாஞ்சிக்கிறீங்களோ உங்கள் வாஞ்சியை தான் கத்தை நிறைவேற்றுவார். நாங்கள் வாங்க 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 அப்படி தான் ஒரு வீட்டில் கிருஷ்ணராஜ் ரோட்டில் போய் ஒரு அம்மா கூப்பிட்டோம். நானும் விசிட்டிங் போகும்போது எல்லாம் விசாரிச்சா, நான் அபிஷேகம் பெறாது இருக்கீங்க, வாங்க வாங்க. 2 வாரம் கூட்டம், 3 வாரம் கூட்டம். நான் என்னங்க கூப்பிட்டே இருக்கேன். இல்லை உண்மையாக தான் கூப்பிடுறீங்களான்னு. அவங்க அபிஷேகம் பெறதுக்கு நாங்கள் உண்மையாக கூப்பிடுறோமா இல்லையோ. அதுக்கப்புறம் வந்தாங்க அபிஷேகம் பெற்றோம்னா சொல்கிறேன்னா, நீங்கள் வாங்க அபிஷேகம் பெறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இந்த பரிசுத்த ஆவிக்காக வாஞ்சிக்கிறீங்க? அந்த நான் சொல்ல பாருங்க, ஆவியானவரை போல இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், தேற்றுகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், வழி நடத்துகிறவர், சொல்லி தருகிறவர். அவரை போல லைஃப்பில் நான் முதல்ல போனால் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஒரு வார்த்தை, என்கிட்ட என்ன கண்டு என்னை நேசித்தீங்க ஆண்டவர், உங்கள் அன்பை நான் சான்ஸே இல்லை. 2வது, ஆவியானவர் எப்படி என் கூட போய் இருக்கிறீங்க, கூடயே இருக்கிறீங்களே, கொஞ்சம் கூட விட மாட்டீங்களே, அப்படியே கூடயே இருந்து எல்லாத்துக்கும் சொல்லி தந்து நடத்துறீங்களே அப்படின்னு அவர் அப்படியே உங்களை அந்த நல்ல ஆவியான ஆமென் எப்போதும் கூட இருக்கிறார், எப்போதும் நடத்துகிறார், ஆபத்துக்கு முன்னாடியே வெளிப்படுத்துகிறார், யார் என்ன காரியங்கள் நினைக்கிறாங்கன்னு சொல்லித்தரார், எல்லாமே A to Z நடத்துகிற வாழ்க்கை தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆமென். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். பாருங்க, அப்போ 3வதாக நீங்க அதே மத்திய அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்ட இன்னும் ஒரு வருஷம் கூட இருக்க பாருங்க. அவர் புத்தி உள்ள கன்னிகை மாதத்தில் 10ஆம் வசனத்தை பாருங்க, 10 நினைக்கிறேன். அப்படியே அவர்கள் வாங்க போனார்கள், மணவாள் வந்து விட்டார். 25:10. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு போதும் அந்த ஒரு வார்த்தை கவனிச்சிங்களா? என்ன போட்டிருந்தது? என்ன உள்ளவங்க ஆயத்தமாக இருந்தாங்க. ஆயத்தமாக இருந்தாங்க. இயேசு வரப்போ எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும்னா இயேசு வரது உங்களுக்கு தெரியணுமா? முதல்ல உங்கள்கிட்ட என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? நிறைய பேர் என்ன இருக்குதுங்க அப்படின்னாங்க. அப்பா மாப்பிள்ளையை பார்க்குறாங்க, மாப்பிள்ளைக்கு என்ன இருக்குது? மாப்பிள்ளைக்கு என்ன இருக்குது? அபிஷேகம் இருக்கான்னு கேளுங்க. பொண்ணுக்கு என்ன இருக்குது? பொண்ணுக்கு அபிஷேகம் இருக்கான்னு கேளுங்க. பொண்ணுக்கு என்னங்க இருக்குது? வீடு இருக்கா? சொத்து இருக்கா? எத்தனை இருக்குது? மாப்பிள்ளைக்கு என்ன இருக்காரு? கவர்மெண்ட் ஜாப் இருக்குதா? இதெல்லாம் கேட்குறாங்க. அப்பா ஒன்றுமே இருக்குவானா? அபிஷேகம் இருந்தால் போதும். அல்லேலூயா. ரட்சிப்பு இருந்தால் போதும், ஞானத்தானம் இருந்தால் போதும், அந்த ஆண்டவருடைய அன்பு நேசிக்கிற ஊழிய செய்கிறவனா இருந்தால் போதும். அவன் எப்படி வச்சுருவானா? அவன் ராஜாவும் இருப்பான், கல்யாணம் பண்ண பொண்டாட்டியும் ராஜாத்தி மாதிரி வச்சுப்பாங்க. சார் எவ்வளோ சந்தோஷம் இருக்கிறாங்க பாருங்க. சந்தோஷம் அவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. அவங்களுக்கு அபிஷேகம் பண்ண பெற்றவன் தான், கர்த்தருடைய பிள்ளை தான், ஊழியம் செய்கிறவன் தான். அதான் முன்னேற இல்லைங்க. அபிஷேகம் பெற்று ரட்சிப்படுத்த ஊழியம் செய்கிறவன் தான். அவன் எப்படி வச்சுருப்பான்? நான் பொண்டாட்டியும் குடும்பத்தையும் ராஜா வீட்டு பிள்ளைகளை போல வச்சுருப்பான். ஏன்னா ராஜாதி ராஜா அவனை ராஜா மாதிரி வச்சுக்கிறாரு. அவனை எப்படி வச்சுருப்பான்? ராஜா மாதிரி வச்சுருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆயத்தமாக இருக்கும். ஆயத்தமாக எப்படி இருக்க முடியும்னா, என்ன இருந்தால் ஆயத்தமாக, எப்பவுமே ஆயத்தமாகவே இருக்கும். எப்பவுமே ஆயத்தமாகவே இருக்கும். பாஸ்டர் சுந்தரியா சொல்லுவார், அடிக்கடி சொல்லுற ஒரு வார்த்தை, அவர் தலையை அப்பப்போ தடவி பார்த்துப்பார். அவரே ஒரு பாயில் ரெண்டு அதையே தடவை. ஏன் அப்படின்னு கேட்டால், அபிஷேகம் இருக்குதா பார்க்குறையா? அபிஷேகம் சிறுசு மேலே இருக்கணும், அபிஷேகம் இருக்கணும், அபிஷேகம் இருக்கா பார்த்துக்கிறேன்னு கையை வச்சு தடுவாரோம். ரொம்ப முக்கியமாக இப்போ முதல்ல உன் ராஜா உன்னிடத்துல வருவார். எதுக்கு வருவார் அப்படின்னா, உன்னை குமாரனா ஏற்றுக்கொள்ள வராதுப்பா. நீ இடம் கொடுப்பியா? நீ அவரை ஏற்றுக்கொள்வியா? அவருக்கு மூலிகை நலசர் எடுத்து அவளை மகனாக அந்த உலகத்தில் வாழ்வியா? 2வது, ஏற்றுக்கொண்டு வாழ்வு மாத்திரம் இல்லை, அவர் உன்னை ஏற்றுக்கொண்ட ஜீவி நீ பண்ணுவியா? அவரை உன்னை ஏற்றுக்கொள்கிற ஜீவன் இந்த உலகத்தில் பண்ணினா அவர் உன்னை எப்போதும் ஏற்றுக்கொள்ளி உன் கூட அவர் வாசம் பண்ணுவார், உன் கூடயே இருப்பார். 3வதாக, நீ ஆயத்தமாக இருக்க, நீ ஒரு கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட அவருடைய மனவாட்டியம்மா நீ இருக்க. ரகசிய வழிகளில் போகிறதுக்கு உனக்கு தேவை என்ன? அபிஷேகம் வேணும். அந்த அபிஷேகம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டாம். உன்னுடைய பாத்திரத்தில் என்ன இருக்கணும்? எது இருக்கு இல்லையோ அபிஷேகம் இருக்கணும். அந்த அபிஷேகம் இருக்குமானாலும் கர்த்தருடைய வருகை நீ போவ உன்னை ஆயத்தப்படுத்தும். அந்த அபிஷேகம் உன்னை ஆயத்தப்படுத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வதாக நீங்கள் எடுத்துக்கோ, லூக்கா 19
38 வாசிங்க, பேஜ் நம்பர் 40 வாசிங்க. 19, 38, 40 வாசிமா. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்திலிருந்து பரிசேயர் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளுமே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இரண்டாவது குறிப்பை கவனிச்சுங்க. வருகிற ராஜா பேசப்படணும். ஹல்லேலூயா. முதல்ல சொன்னேன், உன் ராஜா உன்னிடத்துல வருவார். ரெண்டாவது, வருகிற ராஜா பேசப்படணும். அதுதான் சொன்ன 38ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். 40 சொன்னேன், அவர் அவர்களை பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாது இருந்தால். அப்போ அந்த ராஜாவை பேசணும். ராஜாவை எத்தனை பேர் ராஜாவை பேசுறீங்க? அந்த ராஜா பேசப்படணும். யாரால? உங்க வாயினால. உங்க வாயினால பேசப்படணும். உங்க ராஜா பாருங்க, அந்த சொல்ற கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், அவர் பரலோகத்திலே சமாதானம் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சந்தோஷத்தோடு தேவனை புகழ்ந்தார். பேசணும்னா எதற்கு தாக்கணும்? மணி பசி தரணுமா? ஆமாங்க, நம்ம பேசாது பணம் பேசுங்க சொல்றாங்கல்ல. அங்க போறீங்களா? நீங்க பேசாத அப்படி பணத்தை அப்படி மணி பசி திறந்து பணத்தை காட்டுங்க. பணம் என்ன பண்ணுமா? பேசுமா? நான் சொல்றேன், பணம் பேசுறதில்ல, நாம் பேசணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, மிகுந்த சந்தோஷத்தோடு தேவனே. அந்த ஒரு சந்தோஷத்தை ஒருபோதும் இழக்காதீங்க. நீ நிறைய பேர் ரட்சிப்பு சந்தோஷம் இழந்துருக்காங்க. எவ்வளோ பேர் பாக்கியம் அந்த ரட்சிப்பு சந்தோஷத்தை பெற்று ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எப்படினும் சந்தோஷத்தோடு தேவனை புகழணும். வாயில் அழகாக வரணும், தேவனை புகழணும். யோபு பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால கொடுத்தாலும் சோத்திரம், எடுத்தாலும் சோத்திரம். என்ன பண்றது? சிலர் பார்த்தா கொடுத்தா சோத்திரம், எடுத்தா ஆத்திரம். நோ, அந்த வாழ்க்கை இருக்கக்கூடாது. என்ன பண்றது? ஆனா நம்ம அதுக்காக வருத்தப்படலாம். ஐயோ தெரியாதமா நான் எடுக்கும்படி விட்டேனே அப்படின்னு நம்ம அதுக்காக மனம் திரும்பி ஆண்டு விட்ட ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுவாரு. ஸோ அது ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் எப்படி இருக்கணுமா? மனவேதனைமா இருக்கணும். எப்பவுமே தேவனை துதிக்கல, சந்தோஷத்துல விடவே கூடாது. அது மாத்திரம் இல்லை, அவர் ஆண்டு சொன்ன பாருங்க, தேவனை மிகுந்த சந்தோஷம் புகழ்ந்தது மாத்திரம் இல்லை, அவர் சொல்றாரு பேசணுன்றது. வாயை தருங்க. சிலதெல்லாம் வாயே தரங்குதில்லை. எங்க வீட்டில் தனி ஜெபத்தையும் தரங்குதில்லை, சபையில தரங்குது கிடையாது. நான் சொல்றேன், சில சொல்லுவாங்க பாருங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகன்ற. நீ வாய் விட்டு சிரிக்க வேண்டாம். நீங்க சிரிக்கணும் அப்படின்னா பார்க்க போய் காலைல வாக்கிங் பண்ண திடீர்னு என்ன அப்ப திரும்பி அப்பா இங்க இருந்தாலும் நம்ம நட்டு கைட்டு தெரியாத கடலூர் பார்க்க போயிட்டாங்க. பசங்க வாக்கிங் போயிட்டேன், சும்மா வந்துட்டு போனேன். அப்படி வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸோட போனேன். திடீர் சத்தம் எடுத்து பயத்துல இரு அடுத்தது வரும். என்னன்னு கேட்டா, வாய் விட்டு சிரிச்சா அது உண்மையான சிரிப்பு இல்லை, ஒரு ஆர்டிஃபிஷியலான சிரிப்பு. நான் சொல்றேன், வாய் விட்டு துதிங்க, வாய் விட்டு பாடுங்க. சில பாட பாட ட்ரை பண்ணதாங்க பாட்டு வரும். அவங்க என்ன சொல்லுவாங்க, நல்லா பாடுங்க ராகம் வரும்னு. கரெக்டா? ஆமா, ராகம் வரும். தாகமோ இல்லையோ வாயை தந்து கத்து பாடுவேன். ஐயோ எங்க குழுல கஷ்டப்படுவாங்க, என் வீட்டை எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. நான் எங்கெங்கயோ போறானப்பா, நான் கண்ணை மூணு நான் எங்கேயா போயிட்டு இருப்பேன். ஆனா பாடுவேன், சத்தமா பாடுவேன், ஆவியோட போடுவேன், உண்மையா போடுவேன், கருத்தா போடுவேன். அது உள்ள ஒவ்வொரு வசனத்தையும் அந்த அடியும் மாலில் கேளுங்க. எங்கள் வீட்டில் எங்கள் ஹவுசிங் போர்டில் இருக்கும்போது எங்கள் கூட கீழ் வீட்டை எங்கள் ராணியக்காவும் மகாவும், ஸோ நாங்கள்லாம் சேர்ந்து ஜோம் பண்ணுவாங்க. கேட்டு பாருங்கள், நீங்கள் உட்காந்து கேட்குற பாருங்கள், அவளை கேளுங்க, பாடுவாங்க. நல்லா எப்படி ஜெபிப்பேன்னு கேட்டு பாருங்க. வாயை தந்து ஜெபிப்பங்க, அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க, வசனத்தை சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, தேவ பிரசன்னம் இறங்குவேன்.
அப்படிதாங்க வாழணும். அந்த உற்சாகமா மகிழ்ச்சியோடு, பா இன்னைக்கு ஆண்டவர் உயிர் கொடுத்து ஜீவன் கொடுத்தாரு, ஓ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சந்தோஷமா ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த ராஜாவை புகழ்ந்து பாடணும், பேசணும், வாய் திறந்து பேசணும். பேசு பேசு பேசு. எங்க எம்டி பேசுறா பேசுறா சத்தத்தை என்னடா சொல்ற, கிட்ட வருவாங்க, என்னடா சொல்ற, இவ்வளோ பயம். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு டேய் டேய் பேசாதடா 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 பேசாதடா, சத்தமா பேசுவேன். தமிழ்லங்க இங்கிலீஷு அவரே குழம்பு எல்லாம் சொல்றாங்க. அவளை வாயை தந்து பேசுவேன். பேசணுங்க. நம்ம ராஜா நம்மளுக்கு வரும்போது பேசணும், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ ஆண்டவர் எது சிலர் பாஸ்டர் பேச கேட்கறதுக்காக வராங்க, பாஸ்டர் பேச கேட்கறதுக்காக வராங்க. அப்படி வராதிங்க. அதெல்லாம் என்ன சொல்ல, அப்படின்னா என்ன, செய்திக்கு வராங்க, ஆனா அவங்க பேசுறதுக்கு நேரத்துக்கு வர மாட்டாங்க. இல்லை, நீங்க பேசுற நேரம் அந்த ஆராதனை நேரம், அந்த 1 மணி நேரம் கர்த்தர்கிட்ட பேசுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட என்ன கஷ்டத்துல இருக்கீங்க, தேவாலயத்தில் அதனால போல பேசுங்க. ஆண்டவரே பா என்னை நினைக்க மாட்டீங்களா அப்படின்னு பேசுங்க. கர்த்தர் பேச எந்த இருந்தாலும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசலாம். வாயை திறந்து பேசுங்க, புகழுங்க, துதிங்க, சோத்திங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஹல்லேலூயா. முதல்ல என்ன சொன்னேன், ராஜா உன் ராஜா. சொல்லுங்க, உன் ராஜா. இல்லைன்னா மாற்ற சொல்ல என் ராஜா. சொல்ல என் ராஜா என்னிடத்தில் வருவார். ஆமே வருவார். ஏற்றுக்கொள்வியா? இன்னும் வாசப்படுறக்கு அது டக்குனேங்கிற டக்கு டக்கு டக்குன்னு சத்தம் தான். என்ன இல்லை, கேட்கவே இல்லை. அது என்னைக்கு தான் கேட்குமோ தெரியல. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் கேட்டவங்களாம் நம்மளாம் சந்தோஷம். அல்லேலூயா. கேட்குறவனும் பெற்றுக்கொள்ளுவான். காது உள்ளவன் கர்த்தர் காது குத்துக்கிறாரு. கேட்டு ஆமாங்க ஒருத்தர் நினைக்கிறான் பாருங்க, ஆமாங்க குத்தாருங்க, அது வாங்கி இப்படி போய் இப்படி அனுப்புறேங்க. காலில் கேட்கணுமா, இந்த காலில் விடணுமா? அது இங்கே இல்லை, உலகத்தை எவ்வளோ சொன்னோம்னா இந்த காலில் கேட்டு இந்த காலில் விட்டுணும். இங்கே கேட்குறது இந்த காலில் கேட்டு உள்ளத்தில் இறக்கி அதை ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வதாக வருகிற ராஜா குறித்து நாம் பேச வேண்டும். 3வதாக சொல்லி நான் முடிக்கிறேன், நேரம் போயிடுது. என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 13 to 19 வரைக்கும் வாசிக்க பார்க்கலாம். பக்கம் புதிய ஏற்பாட்டில் பாருங்க. யோவான் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே, 145 கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்தில் அறியவில்லை. இயேசு மகிமையடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அன்றியும் அவரோடு கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். ஒருவரையொருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். ஏன் அந்த சம்பவத்தை எடுத்துக்காக வாசிக்க சொன்னேன் பாருங்க. 3வதாக நான் சொல்றது போல 13ஆம் வசனத்தில் அவர் சொல்ல பாருங்க, ஓசன்னா வருகிற இஸ்ரவேலின் ராஜா. அங்கே பாருங்க, குருத்தோலை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தில் வருகிற இஸ்ரவேலின் ராஜா. அதான் சொன்ன ஓசன்னா இஸ்ரவேலின் ராஜா. அல்லேலூயா. இந்த ஓசன்னா இஸ்ரவேலின் ராஜான்னா ஆர்ப்பரித்தார். ஓசன்னா அப்படின்னா அது சொல்லப்பட்டிருக்கு மீட்பு. ஓசன்னா மீட்பு, ஓசப்பன்னா ரட்சிப்பு என்று மகிழ்ச்சியான நம்பிக்கையை வெளிப்படுத்த ஒரு வார்த்தையா. நம்பிக்கையாப்பா, இவ்வளவு நாள் ரட்சிப்பு இல்லாத இருந்தோம், இவ்வளவு நாள் மீட்பு இல்லாத இருந்தோம், மரித்த லாசரே உயிரோடு எழுப்பினாரு என்று சொல்லி அவங்க அதை எப்படி வெளிப்படுத்தினாங்கன்னா, ஓசன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே ரட்சியம் என்று சொல்லி அங்க பாருங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா மகிழ்ச்சி நம்பிக்கையை வார்த்தையுமே வெளிப்படுத்தினாங்க. இன்னைக்கு வர வார்த்தை கேட்குறவங்க கூட ரட்சிக்கப்பட மாட்டாங்க. எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையை இந்த டிஃப்ரென்ஷியல் காட்டணும். உலகத்தால் நம்ம எங்கே போனாலும் நம்ம யாரு,
நாம் சந்தோஷம் பெற்றவங்க, நம்ம மன்னிக்கப்பட்டவங்க, நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, நம்ம சமாதானம் பெற்றவங்க, நம்ம விடுதலை ஆக்கப்பட்டவங்க, நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டவங்க, நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்கன்ற டிஃப்ரென்ஷியேட் எப்பவுமே உங்களுக்கு அந்த பவுண்டரிக்குள்ளே இருந்தாங்க. அங்கே போனால் எந்த போனாலும் அந்த இதோடு போகணும். அப்படி இருக்கும்போது எங்கே போனாலும் எல்லா இருளும் உங்களுக்குள்ளே இருக்க வெளிச்சத்தை ஓடிடும். உங்ககிட்ட எவனுமே வரமாட்டான். அவன் பிலீவர்றா, அவன் ஜெபிக்கிறவன்டா, அவன் கர்த்தருடைய பிள்ளைடா, சொல்லி 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 கிட்ட அவங்கள வரவே மாட்டான். உங்களை எதுக்கும் உங்களுக்கு தொடவும் மாட்டான். பாருங்க, அவங்களுக்குள்ள இருந்த அந்த மகிழ்ச்சியை, நம்பிக்கையை, வார்த்தையை வெளிப்படுத்தணும். ஸோ ஆர்ப்பரித்தான் வாழ்க்கை. பாருங்க, இப்போ ஓசன்னா அப்படின்னா லார்ட் சேவ் அஸ். அல்லேலூயா. கர்த்தாவே என்னை ரட்சியும் சொல்லுங்க. லார்ட் சேவ் அஸ், என்னை ரட்சியும் ஆண்டவரே. லார்ட் ரெஸ்கியூ அஸ். அதுக்கு இன்னொரு ஒருத்தர், ஆண்டவரே என்ன ரெஸ்கியூனா, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உடனே போய் அங்கே ரெஸ்கியூ பண்ணுவாங்க பாருங்க. ஒரு தண்ணியில் விழுந்துட்டானா உடனே போய் ஈசல் ரெஸ்கியூனை காப்பாற்றுறது. ஸோ ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கப்பா. பாருங்க, நம்ம ரட்சியோன்றோம், கர்த்தர் ரட்சிக்கிறார். முடியும் போது நிலையில் இருக்கிறவனே ரட்சிப்பின் பாதியில் போகும்போது பல இதெல்லாம் வரும். ஆனால் ஆண்டவரே இந்த சூழ்நிலை ரட்சிங்கப்பா. தாவீது நம்ம பவுல் சொன்னது போல எல்லாரும் கைவிட்டீங்க, கர்த்தரோ உண்மையுள்ளதா இருந்து என்ன பண்ண எல்லா சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பு வச்சாரு, என்ன ரட்சித்தாப்போ ரெஸ்கியூ. மூணாவது அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா லார்ட் ஹெல்ப் அஸ், உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஓசானா என்ன? ரட்சிங்க அப்பா. ஓசானா யாரு? காப்பாற்றுங்கப்பா. ஓசானா யாரு? உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹெல்ப் அஸ் லார்ட். மூணாவது. நாலாவதாக ஓசானா லார்ட், லார்ட் ரூல் அஸ், என்னை ஆளுகை செய்யுங்கப்பா, என்னை ஆளுகை செய்யுங்க. இதாங்க உண்மையான வாழ்க்கை. நம்ம ரட்சிப்புக்காக ஆண்டவர்கிட்ட எப்பவுமே கூப்பிடணும். எந்த நேரத்துலையும் நம்ம அவரை நோக்கி கூப்பிடணும். நம்ம ரட்சிப்பை கட்டளையிடுவார். எந்த நேரம் நம்ம கர்த்தர் நம்மை காப்பாற்றணும். ஸோ அதனால் அவர் நம்ம குரல் கொடுத்த நம்மளை காப்பாற்றுவார். எப்போதும் நம்மளை ஒத்தாசை கர்த்தர் தான் நம்ம ஒத்தாசை செய்யணும். இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு கர்த்தர் தான் எனக்கு உதவி செய்யணும், கர்த்தர் தான் எனக்கு உதவி செய்யணும், கர்த்தர் தான் என்னை ஆளுகை செய்து நடத்தணும். என் இஷ்டம் போல அவரே என்னை ஆளுகை செய்து நடத்தணும். ஆளுகை செய்யும் ஆவியானவர் ஆளுகை செய்து நடத்தணும். கதை நாமத்து மயமுள்ளதாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராஜா, நீங்கள் சங்கீதம் 37:40 பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் காட்டுற பாருங்க. அது சொல்லப்பட்ட பிரகாரமாக கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். தப்பு கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரா? நம்ம உதவி செய்கிறவரா, காப்பாற்றுறவர், ரட்சிக்கிறவர், நம்ம கூடயே இருக்கிற அந்த ராஜா. அந்த ராஜா யாருன்னு பார்த்தீங்க, இது வரைக்கும் குதிரை மேலே தான் வந்தார். வெளிப்படுத்த 19:11 பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருப்பாங்க, பின்பு பரலோகம் திறந்திருக்கிறது கண்டு இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதேமேல் ஏறி வந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்னப்பட்டவர், அவர் நீதியாய் நியாய தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். எதில் வர்றார்? ஒரு வெள்ளை குதிரையில் வருகிறார். கழுதியாக இதுக்கு வந்தார். உலகமே அவர் பின்னாடி போனார். ஆமாம், உலக ரட்சகர், உலகம் அவர் பின்னாடி தான் போவோம். உலகத்தில் எல்லா மக்களும் அப்படியே போவோம். ஆனால் அவர் வெளியரங்கமாய் வரும்போது எப்படி வருவார்னா வெள்ளை குதிரையிலே அவர் வருவார். ஹல்லேலூயா. இது சரியான எக்ஸாம்பிள். வேதத்துலேருந்து ஒரு காரணம் சொல்ல. தானியேல் நீங்கள் 3:17 வாசிச்சிங்கன்னா டக்கு சொல்லிட்டு போயிடுற மாதிரி 2 நிமிஷம் முடிக்க போகிறேன். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17 பார்த்தீங்கன்னா வாசிங்க. பக்கம் 1033. நாங்கள் ஆராதிக்க தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். போதும். உங்களுக்கு இந்த கதை தெரியும். அங்கே அவர்களை இதில் அவனை கொண்டு போயிட்டு அக்கினி சூழில் போட வேண்டும் என்று ராஜா சொல்லும் போது அவனெல்லாம் பயப்படவே இல்லை. நாங்கள் ஆராதிக்க தேவன் எங்களை தப்புவிப்பார், அவளை எங்களை காப்பாற்றுவார் என்று சொல்லி அவன் அறிக்கை பண்ணா பாருங்க. நீங்கள் 28 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். பழைய ஏற்பாடு ஒரு புருஷனுக்கு அபிஷேகம் பெறாதவங்க, அவனுக்கு பெந்து கோஷ்டம் அந்நி பாஷை பேசாதவங்க,
மூலிகை நாசம் எடுக்காதவங்க, விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க, தேவனுடைய உடன்படிக்கப்பட்டவங்க, விசேஷித்த ஞானம் உள்ளவங்க இருந்தாங்க. தாவீதுக்காக விசேஷ ஆவி உள்ளவர்களாக இருந்தாங்க, இவங்களும் கூட இருந்தாங்க. ஆனால் அவனுக்கே இந்த நம்பிக்கை இருக்குமாண்ணா, ஞானசாரம் பெற்ற நம்ம, ரட்சிக்கப்பட்ட நம்ம, அபிஷேகம் பெற்ற நம்ம, என்ன கூட இருக்க நம்ம, ஆவியான கூட இருக்க நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன சோதனை அக்னி ஆனந்தத்தை பார்த்து பயப்படக்கூடாது. அப்படிலாம் சொல்லலாம். அதை கர்த்தர் என்னோடு இருக்கார், என்னை தப்பு வைப்பார், என்னை காப்பாற்றுவார். 30 பாருங்க. அதே மாதிரி அடுத்த வருஷத்துல, பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் நேபுகத் என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். நம்ம கர்த்தரே பற்றி கொண்டு வர்ற எந்த சோதனை இருந்தாலும் ஜெயித்து நடனம் பண்ண கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருந்தார். ஏன்? அவன் நாமத்தை அவன் உயர்த்தினான், அவன் நாமத்தை அவன் உயர்த்தினான், கர்த்தர் அவனை உயர்த்தினார். பாட்டு மாத்திரம் போறோம், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுமே பாடுவோம் அல்லேலூயா அப்படி கேட்கும் போது. ஆனால் அவங்களும் உயர மாட்டுறாங்க. உயர்த்துக்கிற வழி சொல்லித்தரோம், கர்த்தரை உயர்த்துப்பா, உனக்கு உதவி செய்யாது தான் அப்படின்னு சொன்னான். கர்த்தரை உயர்த்து வராது. இன்னொரு கருத்தை சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ண போகிறோம். அதே தான் கண்டினியூஷனில். நீங்கள் தானியேல் 6:10 வாசிங்க. இங்கே தானியேலுக்கு ஒரு சோதனை பாருங்க. தானியேல் என்றால் அந்த பத்திரத்தை கையெழுத்து வைக்க கண்ணு போட்டு போய் தன் மேல் வீட்டிலே அறையிலே தன் பணியிலிருந்து அங்கே முன் செய்தபடியே தினந்தோறும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக மனதால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இங்கே பாருங்க, அங்கே ஆண்டவர் ரட்சித்தாரு, இங்கே தானியேல் ஆண்டவர் காப்பாற்றினார். ஃபர்ஸ்ட் லார்ட் சேவ் அஸ், அவர் ரட்சித்தாரு எங்க அக்னிலேருந்து, இங்கே ரெஸ்கியூ சிங்கத்திலேருந்து. 14 வருஷத்துல பாருங்க ஆண்டவர் அவனை, அப்போது ராஜா கட்டளையிட்ட தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்க கபிலே போட்டார். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் உன் தேவனை கர்த்தர் தப்பிவிப்பார் என்று போயிட்டான். அதே போல் 23 அப்போது ராஜா தன் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கபிலிருந்து தூக்கி விட்டு சொன்னது அப்படியே தானியேலை கபிலிருந்து தூக்கி விடப்பட்டான். அவன் தேவன் விசுவாசத்தில் இருந்தபடினாலே அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை என்று சொல்லி, நீங்கள் 27 பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லுவார் பாருங்க, வாசித்தீங்கன்னா, தானியேலை சிங்கத்தின் கைகளில் தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். சிங்கத்திட்ட போயிட்டு அவனா வெளியே வருவியுமா சொல்லுவாங்க பாருங்க, சிங்க கவியில் வந்து வெளியே வருவியா? ஆனால் ஆண்டவர் சிங்கத்து கவியில் போய் வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. காரணம் என்ன? உன் கட்டளெல்லாம் மாயிட மாட்டேயா ராஜா, நான் இந்த ராஜா தள்ளி ராஜா நான் ஜெபம் பண்ணுவேன், நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஓசன்னா என்னது? ஓசன்னா கர்த்தாவே ரட்சியும், அவரே ரட்சிப்பார் என்று ஜெபித்தோம், துதித்தோம். நான் சொல்கிறேன், ஜெபிங்க, துதிங்க, விடவே விடாது. இது பார்ட் ஆஃப் த லைஃப். ஞானசேகரத்தை அபிஷேகம் பெற்ற ஜெபிக்காத இருக்கக்கூடாது. நீங்களும் ஜெபிக்கணும், நானும் ஜெபிக்கணும், நம்ம எல்லாம் ஜெபிக்கணும். சபை ஜெபத்தில் எவ்வளோ நேரத்தை செலவிடுதோ, எவ்வளோ அந்த சபை ஜெபிக்குதோ, எவ்வளோ அந்த சபை எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த சபை இன்னும் வளர்ந்து கொண்டே போகும். ஜெபம் இல்லாத சபை வளராது, ஜெபம் இல்லாத நீங்களும் வளர மாட்டீங்க. அதனால் ஜெபம் முக்கியம், ஜெபம் முக்கியம். ஜெபிக்கணும். வர நாட்கள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. கர்த்தர் நம்மளை ஆசைப்படனா நம்ம ஜெபத்துக்கு நேராக நடக்கணும். இன்றைக்கெல்லாம் கவர்மெண்ட் ஆள்லாம் கூடி நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் சமூகத்திலே காத்து இருப்போம், கர்த்தர் நம்ம ஆசைப்படுறாங்க. அப்புறம் கடைசியாக அடுத்து 3வது லார்ட் ரூலர்ஸ் அப்படின்னா என்னை ஆளுகை செய்யும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் மத்திய 14:30 எடுத்து பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் நீங்கள் அந்த வீட்டில் போயிட்டு நீங்கள் 24 30 வாசிக்கலாம். நான் 30 மத்திய 14:30 வாசி முடிப்போம். காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இந்த சம்பவம் தெரியும். கடலில் படகுல போகும்போது இயேசு புயல் காற்று எல்லாம் கொந்தளித்து தான் வருது. ஆனால் நடந்து வர அப்படி நடந்தோடனே எல்லாம் பயப்படுறாங்க. ஐயோ பேய் பேய் சொல்ல திறன் கொள்ளுங்க, பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்னா உடனே ஆண்டோட வாய்ஸ் பார்க்கலாம். பேர் நடந்து வராது. நீரே ஆனால் நானும் மறுபடி கட்டளை வாங்க. வந்த உடனே என்ன ஆச்சு தெரியல இருக்கு. ஒரு நாள் மற்றவங்களை பார்க்க திரும்பி போனோம். நான் நடக்கிற மாதிரி கடல் மாதிரி திரும்பி போனோம். இல்லை மற்றது பார்த்தோம், ஏதோ பார்த்தா பாருங்க உள்ளே போயிட்டோம். ஈரே ரட்சியம் அற்ப விஷயம். ஏன் சந்தேகப்பட்டேன்?
அப்படியே ஸ்டைலாக டைட்டில் அப்படியே போடுது, பார்த்துட்டேன் பற்றியா அப்படி போக வேண்டியது இல்லை. உள்ளே போய்ட்டு அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணார், என்னென்னா லார்ட் ரூலர்ஸ் எல்லாத்தையும் ஆளுங்க செய்தார். அவர் ஒன்றும் பண்ணலங்க, அவனை குத்தி தூக்குனாரு, நடக்க வச்சார், படகுல ஏறினார், எல்லாம் அமைதியில் ஆயிடுச்சு. படகுல ஏறினோடனே இன்னைக்கு நம்ம படகுல ஏறிக்கிறோம்னு நினச்சோம், நம்ம படகுல இல்லாதனால தான் நமக்குள்ள என்ன இருக்குது, அடைக்கவே மாட்டேங்குது. அமைதியாக தெரியும், என் படகுல ஏசு இருக்கிறார், என் படகுல ஏசு எல்லாம் அமைதிப்படுத்துவார், எல்லாம் அமைதி ஆகும். அந்த விசுவாசம் எல்லாம் அமைதி ஆகும். ஆண்டவர் என்ன காத்தடிக்கிட்டோம் புயலிட்டோம், ஐ டோன்ட் கேர். என் ஆண்டவர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் அமைதியாக்குவார், எல்லாத்தையும் அமைதியாக்குவார். பாருங்க, நீங்கள் 118 சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வார்த்தை பாருங்க, கர்த்தாவே 25, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ண, அவ்வளோதான், லட்சியமான காரியத்தை வாய்க்க பண்ண மாட்டார். அடுத்தது கர்த்தருடைய நாமத்தில் வருகிற சோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆளுநர் உங்களை ஆசீர்வதிக்கும். நீங்க வரும்போது வாரம் வாரம் எங்க வேலை என்னதான், உங்களை ஆசீர்வதிக்கிறதுனால தான். அவரே உங்களை ரட்சிப்பாரு, அவரே உங்களை காரியத்தை வாய்க்கப்படாது. அக்கம் பக்கம் பாத்துறாதீங்க, சுத்தி கித்தி பாத்துறாதீங்க, பின்னாடி திருப்பி பாத்துறாதீங்க, முன்னாடி இருக்க இயேசுவை பாருங்க, தைரியமா நடக்குங்க, கவலைப்பட மாட்டேங்க, உங்களை முழுக விட மாட்டேன். அல்லேலூயா. சொல்லுங்க, கடல்ல முழுகி போயிட்டாங்க, கவலைப்படாதீங்க, கையை நீட்டுங்க, கூப்பிடுங்க, ஓசன்னா ஆண்டவரே ரட்சியுங்க, கையை பிடிச்சி தூக்கி விடுவார். ஆமென். ஆண்டவரே தனியா இருக்கப்பா, எங்க பார்த்தா காத்தடி பயமா இருக்கு, கவலையப்படாதீங்க, இயேசு உங்க எல்லாத்தையும் ஆளுகை செய்வார். நீங்க எல்லாத்தையும் அடக்கி ஆளுங்க ஆண்டவர். சொல்லுங்க, சொல்லுங்க, அடக்குங்க, இல்லைன்னா அடங்கி போயிடுங்க. என்னங்க சத்தியமே காரணம் ஏதோ ஜோம் பண்ணுவோமா? அதனால சொன்னாஜி பாச சொன்னார், அதான் பேய் ஓட்டு வரோம், ஏசு நாமத்தில் போன்னு வரும், அது நான் போக மாட்டேன், அவர் வந்து சரி நான் போறேன்னு போயிடுவார். அப்புறம் அது சொல்லுமா, ஐயோ போறதும் போனா ஏசு நாமத்தில் போக சொல்லிட்டாரு, ஏசு நாமத்தை போக சொல்லிட்டாரு, இப்போ நான் போய் ஆகணுமே அப்படின்னு அதுவே போயிடுமா? அல்லேலூயா. ஏதுல இல்லைங்க சொன்னேன் பாருங்க, எது உங்களுக்கு போக மனசு இல்லை, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த ஓசனா நாளில் ஆண்டவர் ஓசன்னா அந்த ராஜா அவங்க இடத்துல வர்றாரு. நான் சொல்கிறேன் பாருங்க, எந்த மனுஷனையும் உங்களை தேடி வரமாட்டாங்க, எந்த மனுஷையும் உங்களை தேடி வராது. ஆனால் உங்களை உண்டாக்கின உங்கள் தாயின் கருத்தில் உருவாக்குன்னு அறிந்த, உங்களை தெரிந்து கொண்டு உங்களை அழைக்கிற தேவனை நம்பி வாங்க, நம்பி வாங்க. அவர் உங்களிடத்துல வருகிற ராஜா, அவர் உங்களிடத்திலே வருகிறார். எதுக்காக வராரு? நீ அவர் மகனாக அவர் ஏற்றுக்கொள்ளணும்னு வராரு. நீ இந்த உலகத்தில் அவர் உன்னை ஏற்றுக்கொள்ள வாழ்க்கை வாழும்படி உலகத்தில் வருகிறார். அது மாத்திரமல்ல, அவர் உன்கிட்ட வருவது எதுக்காக வராது? நீ அவருடைய அபிஷேகத்தை பெறணும், அவருக்காக ஆயத்தமாகணும்னு வருகிறது. அந்த ராஜா உன்னிடத்துல எதுக்கு வருகிறார்? எதுக்கு வரணும்? நீ பேசணும், நீ துதிக்கணும், புகழணும், பாடணும், சாட்சியாய் வாழணும், உன் வாயை திறக்கணும். கர்த்தர் உன்னோடு இருப்பார். கடைசியாக ராஜா ஓசன்னா ராஜா, இஸ்ரவேல் ராஜா அவங்கள்ட்ட ஏன் வரணும்? இந்த உலக ராஜாலாம் பார்க்காத, அவர் இஸ்ரவேல் ராஜா அவங்கள்ட்ட வராரு. அவர் உன்னை உயர்த்துவார், அவர் உன்னை சேவ் பண்ணுவார், அவர் உன்னை ஹெல்ப் பண்ணுவார், அவர் உன்னை ரெஸ்கியூ பண்ணுவார், அவர் உன்னை ரூல் பண்ணுவார். அதுக்கு நீ ஒப்பு கொடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பாடி முடிச்சிடுவோமா? அல்லேலூயா. நான் பாஸ்ட் சீக்கிரம் தான் ஆரம்பிச்சேன், ஆனால் பதே மணி 10:15 முடிக்கிற நினைக்காதீங்க, முடிச்சிடலாம். பாடுவோமா? என்ன பாடுவோம்? ஓசனா பாடி ஆர்ப்பரிப்போம். உன்ன தேவனே பாடுவோம். நாளை சொல், தேவ சபையில் தேவன் எழுந்தருளுவார், பசுத்த மத்தியிலே பாடி ஒரே ரெடி தான். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார், பரிசுத்தரின் மத்தியிலே பரமேசு உலாவுகிறார், பரிசுத்தரின் மத்தியிலே பரமேசு உலாவுகிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார்,
சாத்தானின் கோட்டைகளை உடைக்கிறவர், சாத்தானின் கிரியில் அழிக்க வெளிப்பட்டவர். இன்று இன்று ஓசன்னா, ஓசன்னா இயேசுவே ரட்சியும், ஓசன்னா இயேசுவே காப்பாற்றும், ஓசன்னா இயேசுவே என்னை ஆண்டவரே கர்த்தாவே ஆளுகை செய்யும், ஓசன்னா 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 எங்களுக்கு உதவி செய்யும். அன்பு கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் குமாரனா இயேசுவின் நாமத்தில் எங்கள் கூடிய நேர்மை மட்டமாக பாடல் வழியாக எங்களோட பேசினீர். நாங்கள் எடுத்த துதி சோத்திரத்தில் எங்களோட ஆண்டவரே கர்த்தாவே மத்தியிலே வாசம் பண்ணினீர். நாங்கள் எடுத்த எல்லா ஜெபத்துக்கும் ஆமென்று ஆமென் பதில் தந்தீங்கப்பா. இப்போதும் வார்த்தை மூலியமா எங்களோட பேசுனீங்கப்பா. ஓசன்னா, ஓ தேவனே ரட்சியும், ஓசன்னா லார்ட் சேவ் அஸ். ஓ அந்த ராஜா எங்கிட்ட வந்திருக்கீங்கப்பா. அந்த உன் ராஜா இடத்துல வருவார். நீங்கள் அந்த ஒரு அவரால் ஆஸ்வதிக்கப்பட்ட பூமியை சுதந்திரத்துக்குள்ள சொன்னீங்களப்பா. சாந்தக்குள்ள ராஜா எங்கிட்ட வந்திருக்கீங்கப்பா. இன்னைக்கு நீங்கள் வரும்போது உங்களை ஏற்றுக்கொள்ள எங்கள் எதிர்த்தை தரக்க எனக்கு உதவி செய்யுங்க. அன்றவரே நாங்கள் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நீர் எங்களை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்தை விட்டு விலகி உம்மோடு வாசம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இயேசுவே உங்களோடு எப்போது என்னாலும் வாசம் பண்ணோம்ப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை ஏற்றுக்கொள்ளும், ஏற்றிக்கொள்ளும், எங்க இருட்டில் வாசம் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு அபிஷேகம் பண்ணுங்கப்பா. எங்களுக்கு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. சபைக்கு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைக்கு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. அபிஷேகம் இல்லாமல் இந்த உலகத்துல சாத்தானை ஜெயிக்க முடியாது ஆண்டவரே. இந்த அபிஷேகத்தை நுகர்களை முறிக்க மாட்டவரே. உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக, உன் மக்கள் மேல ஊற்றுவீராக, பாக்க மேல ஊற்றுவீராக. கர்த்தருடைய பிள்ளைகள் மேல ஆண்டவரே ஞானஸ்தானம் கொஞ்சம் யோகா சொன்னது போல நானோ உங்களுக்கு ஞானஸ்தானம் ஜலத்தினால கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்க நடுவில் இருக்கிறார், உங்க நடுவில் இருக்கிறார். அவர் ஜலத்தினாலும் அக்கினினாலும் அக்கினி அக்கினி ஆண்டவரே. சாத்தான கிரியை சுட்டரிக்கிற அக்கினி, வியாதியை சுட்டரிக்கிற அக்கினி, கட்டளை சுட்டரிக்கிற அக்கினி, சாபத்தை சுட்டரிக்கிற அக்கினி அப்பா. எல்லா தடைகளை உடைக்கிற அபிஷேகம், நுகங்களை முறிக்கிற அபிஷேகம். அபிஷேகத்தினால அட்டத்துங்க பாத்திரம் நிரம்பி வளைக்கணும்பா. சத்ரு நினைக்க கூடாது. சத்ரு எங்களுக்கு முன்பாக நிக்கணும், சத்ரு எங்க நிக்கணும்பா. நாங்களும் ஆண்டவரே உட்காரணும், எங்களுக்கு வந்து இருக்கணும். எங்க பாத்திரம் நிரம்பி வழியணும், நிரம்பி 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 சத்ருவின் கீழே அழிக்க வெளிப்பட்ட தேவகுமாரன் உங்களை அபிஷேகிக்கிறார். ராஜாவாக ராஜாவாக ஆசிரியராக பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு எல்லா அதிகாரத்தையும் தந்திருக்கிறார். ராஜாதி ராஜாவின் மகனாக ராஜாக்களாக இருங்க, ஆசிரியராக இருங்க. ஓ நன்றி ஆவியாக, நன்றியாக. எங்க வாய் அன்று அவிசுவாசம் எங்க வாய் கட்டப்படக்கூடாது அப்பா. யோவான் அன்றுவரே கர்த்தாவே இயேசுவே அன்றுவரே நாங்கள் வாசிக்கிறோமே அன்று யோவான் பேரு சகேரியா வாய் கட்டப்பட்டது அவிசுவாசத்தால் அப்பா. அதனால இதெல்லாம் எங்க நடக்கிறது, இதெல்லாம் எங்க வாயை திறக்காம இருக்கக்கூடாதுப்பா. விசுவாச வார்த்தையை பேசணும், தேவன் செய்த ரட்சிப்பை பேசணும், தேவ நன்மையை பேசணும்ப்பா. எங்க வாய் கட்டு அழுக்கப்படணும்ப்பா. எங்க வாய் திறக்கணும், எங்க ராஜாவுக்காக நாங்க பேசணும், பேசணும், வாயை திறக்கணும் ஆண்டவரே. விசுவாசத்தால ஆசீர்வாதம் வரும், காரியம் வரும், நல்லது நடக்கும். கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், எங்களை உயர்த்துவார் என்று ஆசீர்வதிப்பார் என்று வாய் திறந்து நாங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேச முடியாது, உண்மை உயர்த்த முடியாது, துதிக்க முடியாது. இந்த வாய்களை திறங்கப்பா. எங்க வாழ்க்கை அங்க போகிற அனுதின வாழ்க்கை எங்க போனாலும் அவன் அக்கடியில போட்டாலும் சரி, சிங்கத்துக்கிட்ட எங்களை விட்டாலும் பயப்பட மாட்டோம் ஆண்டவரு. சின்ன சிங்கம் எங்களை தொட முடியாது, அக்கினி எங்களை பட்சிக்க முடியாது. ஏன்னா எங்கள் தேவனே பட்சிக்க அக்கினி, எங்க தேவனே யூத ராஜ சிங்கம். சிங்கம் போல காட்டுற அவனை எங்க ராஜா யூத ராஜ சிங்கம் செய்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை தந்திருக்கிறார். அவர் எங்களை ரட்சிப்பார், அவர் எங்களை மீட்பார், அவர் எங்களை காப்பாற்றுவார், இயேசுவை உதவி செய்வார். ஓ ஹalleluya, ஹalleluya, இயேசு ஓ ஹalleluya எங்களை ஆளுகை செய்வார்.
எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மள் அனைவரோடு சகல பரிசுத்தம் கர்த்தரை வருகிறது இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.